evening friends. இப்போ நாம பார்க்க போற கவிதை ஆண்ட்ரூ மார்வெல் எழுதிய தி கார்டன் என்கின்ற ஒரு அழகான கவிதை. இன்றைக்கும் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எழுதப்பட்ட ஒரு அழகான கவிதை தி கார்டன். இந்த கார்டன் 8 பேராகிராஃப்ஸை கொண்டிருக்கிறது. I'm sorry, there are 9 paragraphs in this poem. 9 paragraphs இருக்கிறது. வாங்க, first paragraph. How vainly men themselves amaze to win the palm, the oak or base. மனிதர்கள் ஏன் இந்த மரத்தின் இலையை அடைவதற்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? How vainly, ரொம்ப ரொம்ப எதுக்கு அடைகிறானே தெரியல. இது என்ன பிரயோஜனமே இல்லை. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இதை நீங்க கஷ்டப்பட்டு இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னா ஒரு மரத்தினுடைய இலையை தருவார்கள். இப்போ ஆர்மி வார்ல நீங்க ரொம்ப பிரமாதமா காரியம் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அவர்கள் பாம் மரத்தினால PALM பாம் பனை பாம் மரத்து ஓலையினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை உங்களுக்கு அணிவிப்பார்கள். அவ்வளவுதான். யுத்த களத்தில் உயிரை கொடுத்து போராடி வெற்றி பெற்று நீங்க வரும்போது உங்களுக்கு பாம் லீவ்ஸ்னாலான ஒரு கிரவுன் அணிவிப்பாங்க. பனை ஓலை நாளான கிரீடம். இந்த பாம் லீவ்ஸுக்காக மனுஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்படுறான். ஏன் மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுறான் இதை அடைவதற்கு? அதே மாதிரி ஓக் சிவிக்ல சமுதாயத்திற்கு நீங்கள் மிகச் சிறந்த சேவை ஆற்றி இருந்தீர்கள் என்றால் ஓக் மரத்தினுடைய இலைகளினாலான ஒன்றை உங்களுக்கு அளிப்பார்கள். யுத்தத்தில் உயிரை கொடுத்து பண்ணா பாம் லீவ்ஸ். சமுதாயத்திற்கு சேவை செய்தீர்கள் என்றால் ஓக் மரத்தின் இலைகள். இது நீங்கள் இலக்கியத்தில் கவிஞராக மிக சாதனை புரிந்தீர்கள் என்றால், அறிவு திறனில் கவிஞராக நீங்கள் சாதனை புரிந்தீர்கள் என்று சொன்னால் லாரல்ஸ், லீவ்ஸ் ஆஃப் லாரல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக இந்த இலைகளை அடைவதற்காக மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படலாம். அதான் கேள்வி. How vainly men themselves amaze to win the palm. பனைமரத்து ஓலையை பெறுவதற்காக வெற்றி அடைந்து அதை பெறுவதற்காகவும் ஓக் மரம் ஆர் பேஸ் இவைகளுக்காக மனிதன் இந்த இலைகளை பெறுவதற்காக மனிதன் அமேசிங் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு கடினமாக உழைக்கிறான். ஏன்? And their uncessant labor. அன்செஷன் என்றால் இடைவிடாத லேபர், உழைப்பு. இடைவிடாம ஒரு ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. தொடர்ந்து எவ்ரிடே 6 hours 7 hours 8 hours பிராக்டிஸ் பண்றாங்க. அன்செஷன் லேபர், கடினமாக உழைத்து அவர்கள் பிராக்டிஸ் பண்றாங்க. எதுக்குன்னா டு see crowned, தங்களுக்கு பலரின் முன்பாக இந்த ஓலைகளினால் செய்யப்பட்ட இந்த இலைகளினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை எல்லார் முன்னாடியும் அணிவிப்பாங்க. அதை அடைவதற்காக கடினமாக இடைவிடாது மனிதன் உழைத்து கொண்டிருக்கிறான். And their uncessant labors see, எதற்காக? To see crowned from some single herb or tree. இது ஒரே ஒரு வகை தான், எல்லா இலையும் கலந்தெல்லாம் கிடையாது. ஒரு மரம் பாம் லீவ் அப்படின்னா பாம் தான். ஓக் லீவ் அப்படின்னா அது மட்டும்தான். லீவ்ஸ் ஆஃப் லாரல் அப்படின்னா அது மட்டும்தான். அப்படி ஒரே ஒரு இலையினுடைய ஒரு மரம் அல்லது ஹெர்ப் செடி, ஒரு மரம் அல்லது செடியினுடைய இலையை கிரவுனா செஞ்சு அணிவிப்பதற்காக அதை பெறுவதற்காக இடைவிடாது மனிதன் உழைத்து கொண்டிருக்கிறான். Whose short and narrow verged shade does prudently their toils upbraid. Whose short and narrow verged shade,
இந்த மரங்கள் அல்லது இந்த செடி இருப்பாருங்க, இது எல்லாமே ஒரு பெருசா நிழல் கூட தராது. இந்த நிழல் கூட தராத ஒரு மரம் அல்லது செடியினுடைய ஒரு நேரோ வெட்ஜ், ரொம்ப ஒரு நேரோவான ஒரு ஷேடு தான் கொடுக்கும். ஒரு குறுகலான ஒரு நிழல் தருகின்ற does prudently their toils upright. அதை பெறுவதற்காக their toils, hard work, இந்த கடினமாக இவர்கள் உழைத்து ஒரு நிழல் கூட சரியா தராத ஒரு மரம் அல்லது செடியினுடைய இலையை பெறுவதை பார்த்து எல்லாம் கேவலமா திட்டுவான். என்னடா இதுக்காடா இப்படி அடையிறீங்க அப்படின்னு. ஆனால் அதற்கு தான் மனிதர்கள் கடினமாக இடைவிடாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். While all the flowers and trees, மற்ற மரங்களினுடைய இலைகள் மலர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று பின்னி, இந்த மரம் இங்க இருக்கு, மரம் இப்படி இருக்கின்ற மரங்கள், இந்த மரங்களினுடைய இலைகள், இந்த மரங்களினுடைய மலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று பின்னி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழகான நிழலை கொடுக்கும். ஆனா நீங்க உங்கள் கௌரவத்திற்காக அணிவிக்கின்ற அந்த மரத்தினுடைய இலைகள் ஒரு நிழல் கூட தராது. அதற்குத்தான் மனிதர்கள் இவ்வளவு போராடுகிறார்கள். ஏன் இதற்கு போராடுகிறீர்கள் என்று உங்களை எல்லாம் திட்டுவான். அந்த மாதிரி தான் மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். While all the flowers and trees, மற்ற மரங்கள் பூக்கள் எல்லாம், மற்ற மரங்களின் இலைகள் பூக்கள் எல்லாம் do close to weave the garlands of repose, எல்லாம் ஒன்றுடன் ஒன்று பின்னி மாலையாக ஒரு ரிப்போஸ், ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஆக ஒரு கார்டன்ல அழகா தரும். எல்லா மரங்களினுடைய இலைகளும் பூக்களும் ஒரு கார்டன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஓய்வெடுப்பதற்கு அழகான நிழல் தருகின்ற இடமாக இருக்கும். Fair quiet, have I found you here? Fair quiet, அமைதி. ஓ, இந்த அமைதியை நாம் எங்கே காண முடியும்? We can find only in a garden. கார்டன்ல தான் எங்கும் ஒரே quiet, அமைதி இருக்கும். Fair quiet, I have found you here. நான் உன்னை இங்கே தான் பார்க்கிறேன். And along with you, your sister, உன்னுடன் சேர்ந்து உன்னுடைய சகோதரி இன்னசென்ஸ், அறியாமை. அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் பார்த்தால் மக்கள் ஆங்காங்கு அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டு உறங்கிக் கொண்டு மெதுவாக பேசிக்கொண்டு அப்படி ஒரு இன்னசென்ட் பீப்புளா தான் அங்க இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ குவைட் அண்ட் இன்னசென்ட் ரெண்டுமே நீங்க ஒரு கார்டன்ல பார்க்கலாம். மிஸ்டேக்கன் லாங், நான் ரொம்ப நாளாகவே தப்பாக நினைத்து கொண்டிருந்தேன். I sought you then in busy companies of men. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இடையில் தான் இந்த அமைதி இருக்கும் என்று நான் இவ்வளவு நாளாக தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அது ஒரு உண்மைதான். ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அனாவசியமா யாருடையும் பேச மாட்டாங்க. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, கருமமே கண்ணாயினார் என்று அந்த கவனத்திலேயே இருப்பாங்க. அதனால நான் இந்த பிஸி பீப்புள் கிட்ட தான் இந்த குவைட் அமைதி இருக்கும் என்று நான் இவ்வளவு நாள் தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இந்த அமைதியும் இன்னசென்ஸ் ரெண்டுமே ஒரு கார்டன்ல தான் இருக்குங்கிறதை நான் தெரிந்து கொண்டேன். Your sacred plants, if here below, only among the plants will grow. Sacred plants, sacred, புனிதமான புனிதமான தாவரங்கள் எங்க முளைச்சிருக்கோம்? ஹெவன்ல தான் முளைக்கும். ஹெவன்ல இருக்கக்கூடிய புனிதமான தாவரங்கள் பூமியில முளைக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகள் ஒரு கார்டன்ல தான் இருக்கும். அதுதான் அதற்கு சரியான இடம். So your sacred plants, if here below, only among the plants will grow. இந்த கார்டன்ல இருக்கக்கூடிய மற்ற தாவரங்களுடன் ஹெவன்ல வளரக்கூடிய தாவரங்கள் பூமிக்கு வந்து வளர வேண்டும் என்று சொன்னால் கார்டன்ல இருக்கக்கூடிய மற்ற தாவரங்களுடன் சேர்ந்து அங்குதான் வளரும். அதுதான் அதற்கு சரியான இடம். ஏன்னா
சொசைட்டி இஸ் ஆல் பட் ரூட். இந்த சமுதாயம் என்பது ரொம்ப ரூடான, ரொம்ப ரஃப்பான, திமிரு பிடிச்சிருக்கும், எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல ஹெவன் பிளான்ஸ் இருக்காது. கார்டன் மட்டும்தான் அமைதியாக, இன்னசென்ஸ் பீப்புள் இருக்கிற, குவைட் அமைதியாக இருக்கின்றவர்கள் இருக்கின்ற இடம். அங்கதான் ஹெவன் பிளான்ஸ் முளைச்சிருக்கும். சொசைட்டி இஸ் ஆல் பட் ரூட் டு திஸ் டெலிசியஸ் சாலிட்யூட். சாலிட்யூட் என்றால் தனிமை. இந்த ஒரு அற்புதமான தனிமை இருக்கின்ற இடத்துல ரூட்னஸ் இருக்காது. எல்லாம் அப்படியே தனியா உட்கார்ந்து எதையாவது சிந்தித்து கொண்டு அமைதியாக இருப்பார்கள். அங்கே ரூட்னஸ்க்கு வேலை இல்லை. 10 மனிதர்கள் சேர்ந்து எங்காவது வெளியில இருந்தாங்கன்னா அங்கதான் சொசைட்டில ரூட்னஸ் இருக்கும். கார்டன்ல ரூட்னஸ் இருக்காது. No white nor red was ever seen so amorous as this lovely green. இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பச்சை பசுமையை போல, நோ ஒயிட், அப்படியே பேர் வெளுத்து இருக்கக்கூடிய, வெண்மையாக இருக்கக்கூடிய எந்த பெண், வெண்மையா இருக்கிற பெண், அல்லது லிப்ஸ்டிக் போட்டிருப்பா, சிகப்பு நிறத்தில் லிப்ஸ்டிக் அணிந்திருக்கின்ற பெண், அல்லது வெண்மையாக இருக்கக்கூடிய பெண், இவர்களை விட சோ அமாரஸ், அமாரஸ்னா லவ்லி, அழகான இந்த பெண்களை விட மிகவும் அழகானது இந்த பசுமையான இந்த இடம். நோ ஒயிட் நோ ரெட் வாஸ் எவர் சீன். இது மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. சோ அமாரஸ் ஆஸ் திஸ் லவ்லி கிரீன். இந்த ஒரு அழகான கிரீன், இந்த பசுமையை போல ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஒரு வெண்மையோ, பெண்ணின் சிகப்பு சாயம் பூசப்பட்டிருக்கின்ற அந்த வாயிலையோ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அழகையும் ஒரு லவ்லினஸையும் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபாண்ட் லவ்வர்ஸ், ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்கள், they are cruel, அவங்க ரொம்ப கொடுமையானவர்கள். as their flame, flame அப்படின்னா நெருப்பு சுவாலை. அந்த காதலர்களுக்கு இடையில் அந்த காமம் என்கின்ற நெருப்பு சுவாலை எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த காதலர்கள், அந்த காம ஃப்ளேம், அந்த காமம் என்கின்ற நெருப்பை விட அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள், ரொம்ப கொடூரமானவர்கள். ஏனென்றால் they cut in these trees their mistress's name. ஏனென்றால் இந்த காதலர்கள் தன்னுடைய காதலியினுடைய பெயரை இந்த மரத்திலே கத்தியினால் செதுக்கி வச்சிருக்கான். இந்த மரம் என்ன பண்ணுச்சு? இவனுடைய காதலியை, அந்த பெயரை தன்னுடைய காம சுவாலையினால் தகித்துக் கொண்டிருக்கின்ற அவன் தன்னுடைய காதலியின் பெயரை இந்த மரத்திலே செதுக்கி வைத்திருக்கிறான். Fond lovers are cruel as their flame. அந்த லவ் என்கின்ற ஃப்ளேம், அந்த சுவாலையை விட அவர்கள் கொடுமையானவர்கள். because they cut in these trees their mistress's name. தங்களுடைய காதலிகளின் பெயர்களை மரத்திலே அவர்கள் செதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் கொடுமையானவர்கள். little alas they know our heat. இந்த மரத்துல போய் இதை செய்யறோமே என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுடைய செயலின் கொடூர தன்மையும் அவர்கள் உணர்வதில்லை. இப்படி போய் நாம ஒரு மரத்துல போய் இதெல்லாம் செய்யறோமேன்னு அவர்கள் அதை உணர்வதில்லை. how far these beauties has exceed fair trees wheresoever your box I wound, no name shall but your own be found. How far these beauties have exceed. என்னதான் பண்ணாலும் இந்த அழகான இந்த மரத்தை விட அந்த காதலி ஒன்றும் பெரிய அழகே கிடையாது. ஒன்றும் பெரிய அழகில்லாத அந்த காதலியினுடைய பெயரை மிகவும் அழகான இந்த மரத்தில் பட்டைகளை செதுக்கி மரத்திலே அந்த பெயரை புதித்திருக்கின்றார்கள். fair trees, அழகான மரங்களே, wheresoever your barks I wound. ஒருவேளை நான் அப்படி செய்ய மாட்டேன், எப்போ நான் ஒருவேளை அப்படி செய்தால் ஐ உண்டு யுவர் பார்க், பார்க்னா பட்டை, உங்கள் மரத்தின் பட்டைகளை நான் என்னுடைய கத்தியினால் காயப்படுத்தினால்
செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சால் no name, எந்த பெயரையும் நான் அதில் எழுத மாட்டேன், shall but your own be found. அப்படி நான் ஏதாவது எழுதணும்னு நான் நினைச்சா அது இந்த மரத்தின் பெயரை தான் எழுதுவேனே ஒழிய என்னுடைய உள்ளத்திற்கு நேசமானவர்களின் எந்த பெயரையும் நான் அங்கே எழுத மாட்டேன். When we have run our passions heat, எங்களுடைய அந்த காம வெப்பம் தணிந்திருக்கும் பொழுது, அப்போ love hither makes his best retreat. அந்த காம உணர்வுகள் தளர்ந்து நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து இந்த காதலர்கள் வந்து ஓய்வெடுக்கின்ற இடம் இந்த கார்டன் தான். முடிஞ்சு போய் அப்படியே இங்கே வந்து உட்கார்ந்து தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுகின்ற இடமாக அமைதியாக இங்கே உட்கார்ந்து பரிமாறி பேசிக்கொண்டு எதிர்கால திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்ற இடம் இந்த கார்டன். When we have run our passions, when we run our passions run out, உடலில் இருக்கக்கூடிய அந்த பேஷன் காதல் உணர்வுகள் போய்விட்டது என்று சொன்னால் love hither makes his best retreat. நாங்கள் ஓய்வாக இருக்கின்ற இடமாக இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம். The gods who mortal beauty chase. மார்டல் என்றால் அழியக்கூடிய, அழியக்கூடியது அப்படின்னா மனித இனம் அழியக்கூடியது. அதனாலதான் மார்டல் என்று சொன்னால் மனித இனத்தையும், இம்மார்டல் என்றால் அழியா தன்மை வாய்ந்த கடவுள்களையும் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல மார்டல் என்பது அழியக்கூடிய மனிதர்கள். The gods, கடவுள், who mortal beauty chase. இந்த கடவுள்கள் சில சமயங்கள்ல மானுட பெண்கள் மீது அவர்களுக்கு காதல் வந்துடும். இப்போ மானுட பெண்கள் மீது காதல் வந்தால் வந்து இந்த கடவுள்கள் அந்த மானுட பெண்ணை துரத்தும் பொழுது still in a tree did end their race. அப்படியே அந்த காதலனாகிய கடவுள் இந்த மானுட பெண்ணை அப்படி துரத்திட்டு வரார் அந்த காதலியை பிடிப்பதற்காக. அப்போ அந்த பெண் ஓடுகிறாள். இந்த ரேஸ், இவர்கள் ஓட்டம் முடிகின்ற இடம் ஒரு மரத்தடியா தான். நடுரோட்டில் ஓடிட்டு நிற்க மாட்டாங்க, அப்படியே ஓடி வந்து ஒரு மரத்தடியில் வந்து அப்படியே நின்றுடுவாங்க. அவர்கள் ரேஸ் எண்டாகிற இடம் ஒரு மரத்தடி. The gods who mortal beauty chase still in a tree did end their race. அந்த ரேஸ் எண்டாகிற இடம் ஒரு மரத்தடி தான். Still Apollo hunted Daphne. அப்பல்லோ என்கின்ற கடவுள் மானுட பெண்ணாகிய டாஃப்னேயை துரத்துகிறார். துரத்தும் போது அந்த டாஃப்னே என்கின்ற பெண் தன்னுடைய காட் மதர், அவளுடைய தாய் ஒரு கடவுள். அந்த டாஃப்னே தன்னுடைய கடவுளாகிய அம்மாவை, தாயை வேண்டும் பொழுது டக்குன்னு அந்த கடவுள், அந்த அம்மா கடவுள் டாஃப்னேயை ஒரு மரமாக மாற்றி விடுகிறார். Apollo hunted Daphne so only that she might laurel grow. டக்குன்னு உடனே வேண்டாங்க, ஐயோ என்னை கொண்டு வந்து என்ன அப்பல்லோ துரத்திக்கிட்டு வருகிறார் என்று சொன்ன உடனே தாய் கடவுள் உடனே அந்த பெண்ணை டாஃப்னையை ஒரு லாரல் மரமாக மாற்றி விடுகிறார். அதனால எப்பொழுதுமே அப்பல்லோ கடவுளுக்கு லாரல் மரம் என்றால் ஒரு ரொம்ப பிரியம் அதிகம். ஒன். ரெண்டாவது, அண்ட் பேன். பேன் இஸ் another god. இன்னொரு கடவுள் பேன் டிட் ஆஃப்டர் சிரிங்ஸ் ஸ்பீட். சிரிங்ஸ் என்கின்ற ஒரு பெண்ணை இந்த பேன் என்கின்ற கடவுள் துரத்தும் போது நாட் as a nymph but for a reed. அவள் திடீரென்று கடவுள் துரத்தி அவளை பிடிக்கும் பொழுது அவள் ஆற்றிலே கலந்து விடுகிறாள், அங்கே ஒரு நாணலாக மாறி விடுகிறாள். அவள் நாணலாக மாறின உடனே அந்த பேன் என்ற கடவுள் அந்த நாணல் ரீடு, அந்த நாணலை எடுத்து புல்லாங்குழல் செய்து வாசிக்கிறார். அப்போ கடவுளுக்கு கூட இந்த பெண்ணை துரத்தும் போது கடைசியில் அது ஒரு மரத்தடியில தான் அந்த துரத்தல் முடியும். கடைசியில அந்த பெண்களும் ஒரு மரமாகவோ ஒரு நாணலாகவோ தான் மாறிவிடுகின்றார்கள். What wondrous life is this I lead? என்னுடைய வாழ்க்கை, நான் எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை வாழுகின்றேன் என்று உங்களுக்கு தெரியுமா?
ripe apples drop about my head. நான் இந்த தோட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் போது, இந்த தோட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அப்படியே இந்த தோட்டத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்பிள் பழங்கள் கொத்து கொத்தாக என் தலையின் மீது இடித்து கொண்டிருக்கின்றன. அப்படியே நடந்து போகும்போதே ஆப்பிள் பழங்கள்லாம் என் தலையில இடிக்குது. ரைப் ஆப்பிள்ஸ், நல்ல பழுத்த ஆப்பிள்கள் drop about my head, என் தலையில விழுகிற மாதிரி அப்படி தலையை உரசிக்கிட்டு வந்து நிற்குது. The luscious clusters, the luscious, அப்படியே பழுத்து ஜூஸ் நிறைந்திருக்கக்கூடிய வைன், திராட்சை அப்படியே நல்லா பழுத்து இருக்கு. அப்படியே ஜூஸ் பார்த்தாலே அப்படியே ஜூஸ் நிறைய இருக்கு. அந்த கிளஸ்டர் அப்படியே கொத்து கொத்தா வைன், வைன் என்றால் திராட்சை, அப்படியே பழுத்து ஜூஸ் நிறைந்திருக்கக்கூடிய திராட்சை கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது நான் நடந்து போகும்போது அந்த திராட்சை கொத்து அப்படியே என் வாய்கிட்ட வந்து மோதுது. அது ஏற்கனவே அப்படி ஜூஸியா இருக்கு. அப்படி வாய்கிட்ட வந்து மோதும் போது அப்படியே அந்த கிரேப்ஸ்னுடைய ஜூஸ் எல்லாம் என்னுடைய நாக்கில் ஒட்டுது. upon my mouth to crush their wine, அப்படி என் வாயில மோதும் போது அது ஏற்கனவே பழுத்து இருக்கிறதுனால நசுங்கி அப்படியே என் வாயில திராட்சை ரசம் ஊட்டப்படுகிறது. அது மாதிரியான தோட்டம் இது. upon my mouth to crush their wine, the nectarine, nectar என்றால் அமிர்தம் என்றால் அமிர்தத்தை போல் இருக்கின்ற பீச் மரத்தினுடைய பழங்கள், பீச் மரத்தினுடைய பழங்கள் அப்படி சாப்பிட்டா அப்படி அமிர்தம் மாதிரி இருக்கும். The nectarine and curious peach into my hands themselves to reach. நான் நடக்கும் போது அதுவே என் கையில வந்து விழுகிற மாதிரி அவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அப்படி போகும்போது நான் நடந்து கையை வீசி நடந்து போகும்போது என் கையில் வந்து விழுவதை போல் இருக்கிறது. நெக்டரைன் பீச். சரி, இதை தாண்டி நான் நடந்தா ஸ்டம்பிளிங், நான் தடுமாடுறேன். ஏன்னா நான் செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம் மெலான், வாட்டர் மெலான்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாட்டர் மெலான் எனப்படும் தண்ணீர் பழம் அது நிறைய முளைச்சிருக்கு. ஆங்காங்க அப்படி குண்டு குண்டா கிடக்கு. நான் நடந்து செல்லும் பொழுது இந்த வாட்டர் மெலான் மேலே என் கால் பட்டு நான் தடுமாறி விழுகின்றேன். தடுமாறி அதனுடைய கொடிகளும் பூக்களும் என் கால்களை சிக்கிக் கொண்டு நான் தடுமாறி விழுவதை போல் இருக்கிறேன். எவ்வளவு இனிமையான நிகழ்வு பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட ஒரு அழகான தோட்டம். இந்த தோட்டத்திலே நான் என் காலத்தை செலவழிக்கிறேன். ஸ்டம்பிளிங் ஆன் மெலான்ஸ் ஆஸ் ஐ பாஸ், நான் கடந்து செல்லும் பொழுது நான் மெலான் மீது தடுமாறி விழுகிறேன். இன்ஸ்னேர்ட் வித் ஃப்ளவர்ஸ் ஐ ஃபால் ஆன் கிராஸ், அப்படியே அந்த பூக்களும் கொடிகளும் என் கால்களை பின்னிக் கொள்கின்றன. அங்கே இருக்கின்ற கிராஸ், புல்லின் மீது நான் தடுமாறி விழுகின்றேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப். மீன்வைல் தி மைண்ட் ஃப்ரம் பிளஷர் லெஸ், இப்பொழுது என்னுடைய மைண்ட்லிருந்து இந்த லெஸ் பிளஷர், இந்த ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்ஸை உண்பதினால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இதெல்லாம் என்னுடைய மனதில் இருந்து இப்பொழுது நீங்கி விடுகின்றன. த பிசிக்கல் பிளஷர், இந்த உண்ணுவதினால் ஏற்படுகின்ற இந்த இன்பங்கள் எல்லாம் என்னுடைய மனதில் இருந்து இப்போ நீங்குது. மீன்வைல் த மைண்ட் ஃப்ரம் லெஸ் பிளஷர், பிளஷர் லெஸ், குறைவான இன்பம், உடலினால் அனுபவிக்கக்கூடிய இன்பம், அந்த குறைவான இன்பம், அந்த குறைவான இன்பம் என்னிடமிருந்து நீங்குது. withdraws into its happiness, அது தன்னுடைய வித்ரா பண்ணிக்கும். அந்த மகிழ்ச்சி என்னுடைய மைண்டிலிருந்து வித்ரா பண்ணி நீங்கி விடுகிறது. the mind that ocean where each kind, மனம் என்பது அது ஒரு ஓஷன், அது ஒரு கடல் மாதிரி, ஒரு சமுத்திரம் மாதிரி, அதிக ஆற்றலும் சொல்ல முடியாத கற்பனை வளமும் உடையது என்னுடைய மனம். அந்த மனம் ஒரு ஓஷன் மாதிரி இருக்கிற மனம் கற்பனை செய்கிறது. The mind that ocean where each kind does strike its own resemblance find, இந்த கடல் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிரியேச்சர்ஸ், எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிரினங்களும்
தனக்கு இணையான தன்னை போலவே ஒன்றை இந்த கடலுக்குள் இருக்கும் என்று ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட், பொதுவாக அப்படி நம்பப்படுகிறது. உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு இணையான ஒரு உயிரினம் கடல்ல இருக்கு என்று நம்பப்படுகிறது. அந்த கடலை போல் ஒரு என்னுடைய மைண்ட் கற்பனை செய்கிறது. yet it creates, இந்த மனம் புதிதாக ஒரு கற்பனை செய்கிறது. transcending these for other worlds, அப்படியே கற்பனை செய்து மற்றொரு உலகத்திற்கு, இன்னொரு புதிய உலகத்தை இது உருவாக்குகிறது. மனசு அங்கே தாவுகிறது. for other worlds and other seas, புதிதாக கற்பனை செய்யப்பட்ட ஒரு உலகத்திற்குள் செல்லுகிறது. அங்கிருந்து புதிதாக கற்பனை செய்யப்பட்ட ஒரு கடலுக்கு தாண்டுகிறது இந்த மனம். for other worlds and other seas, annihilating all that is made to a green thought in a green shade. இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஒரு green shade, ஒரு பசுமையான நிழலுக்கு கீழே உட்கார்ந்து அமைதியாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால், ஒரு கிரீன் ஷேடு கீழே இருக்கும்போது ஒரு கிரீன் தாட், ஒரு பசுமையான சிந்தனைகள் தோன்றும். அந்த பசுமையான சிந்தனையில் உங்கள் மனமானது ஒரு கடலினை போல் புதிதாக புதிய உலகங்களை உருவாக்கி புதிய கடலுக்கு தாவிக் கொண்டிருக்கும். கற்பனையில் உங்களுடைய மனம் எப்பொழுது நீங்கள் ஒரு பசுமையான இந்த மாதிரியான ஒரு அழகான கார்டன்ல பசுமையான நிழலுக்கு கீழே உட்கார்ந்து ஒரு பசுமையான சிந்தனையை சிந்திக்கும் போது இவைகளெல்லாம் சாத்தியம். Here at the fountains sliding foot, நாம நடந்து போகும்போது இந்த தோட்டத்துல கொஞ்சம் ஈரமான இடங்கள் இருக்கும்போது கால் வச்சா அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், ஸ்லைட் ஆகும், வழுக்கும். Here at the fountains, at the fountain, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற நீரூற்று அல்லது நீருக்கு அருகாமையில் கொஞ்சம் ஸ்லைட் ஆகும், கால் வழுக்கும். or at some fruit trees mossy root, ஒன்று இந்த தோட்டத்துல நீர் இருக்கின்ற பகுதி அல்லது ஒரு நீர் ஊற்று இருக்கின்ற பகுதி அங்க வழுக்கும். அல்லது சில மரங்களின் வேர் பார்த்தீங்கன்னா அப்படி பூமிக்கு மேலேயே வேர் தென்படும். நல்ல வளர்ந்த மரம்னா வேர் உள்ளதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே பூமிக்கு மேலேயும் அந்த வேர் அப்படியே மேலே அப்படி வந்து பூமிக்குள்ள போய் அப்படியே வந்து போயிட்டு இருக்கும். அது அந்த வேர் பூமிக்கு மேலே தென்படுகின்ற அந்த வேர் மேல மாஸ்னா பூஞ்சை, பச்சை பசேல் என்று பூசணம் பூத்திருக்கும், அது மேல கால் வச்சாலும் வழுக்கும். ஒன்று இந்த தோட்டத்தில் இருக்கின்ற நீர் நிறைந்த பகுதி இருக்கிற இடத்துல கால் வச்சா வழுக்குது. அல்லது மரங்களின் வேர் செல்லுகின்ற இடம், அந்த வேரின் மீது பசுமையாக பூஞ்சனம் பூத்திருந்தா அதன் மீது கால் வைத்தாலும் வழுக்குகிறது. or at some fruit trees mossy root, casting the body's vest aside, my soul into the boughs does glide. அப்படி வழுக்கும் போது அப்படியே நான் கீழே விழுந்து இந்த உடல் பூமியில் இருக்கும், என்னுடைய மனம் இந்த மரத்தின் கிளைகளின் மீது ஏறி பறக்கும். அப்படி வழுக்குது, டக்குன்னு நான் கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்து என்னுடைய உடல் இந்த பூமியிலே இருக்கும். casting the body's vest aside, my soul, என்னுடைய ஆன்மா into the boughs, இந்த மரங்களின் கிளைகளிலே நழுவி கிளைகளுக்கு செல்லும். அங்கே என்னுடைய மனமானது like a bird, ஒரு நைட்டிங்கேல் பறவையை போல அல்லது ஒரு குக்கு என்கின்ற பறவையை போல, like a bird it sits and sings, அந்த மரத்தின் கிளைகளில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மனமானது அமர்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கும். then wets and combs its silver wings, பறவைகள் என்ன பண்ணும்னா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். திடீரென்று தன்னுடைய அலகுகளினால் அப்படியே சிறக விரிச்சு அப்படியே அலகை கொண்டு போய் உள்ள விட்டு அப்படியே கொடையும், அதாவது சுத்தப்படுத்தும். தன்னுடைய அலகினால் தன்னுடைய இறகுகளை அப்படி கொஞ்சம் சுத்தப்படுத்திக் கொள்ளுமே, அதை போல
என்னுடைய மனம் அப்படியே உட்கார்ந்து பாடும். அந்த பறவைகள் எப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ அதே மாதிரி என்னுடைய நானும் செய்வேன், என்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன். and till prepared for longer flight. அப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த இடத்தை விட்டு அது புறப்பட போகுதுன்னு அர்த்தம். நானும் அதே மாதிரி அடுத்த இடத்திற்கு பறந்து செல்வதற்கு நானும் தயாராகி கொண்டிருக்கின்றேன். பறவைகள் ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு இன்னொரு லாங் ஃபிளைட் உயரமாக பறப்பதற்கு திட்டமிடும் போது தான் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலிருந்து தன்னுடைய அலகுகளினால் தன்னுடைய இறகுகளுக்கு இடையில அப்படி உள்ள விட்டு அப்படி இப்படி கொஞ்சம் மூக்கினாலேயே தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்புறம் கிளம்புச்சுன்னா அப்படி உயரமா பறக்கும். அது மாதிரி நானும் மேலே பறப்பதற்கு எப்படி பறவைகள் உயர பறக்கின்றனவோ அதே மாதிரி என்னுடைய சோல், என்னுடைய ஆன்மா, என்னுடைய மனமானது ஹெவனை நோக்கி பறக்கும். எல்லாம் இந்த கார்டன்ல தான் இருக்கும், அங்கதான் இருக்கலாம் சாத்தியம். Then wets and combs its silver wings until prepared for longer flight. ஒரு நீண்ட பயணத்திற்கு எப்படி இந்த பறவை தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதோ அதே போல நானும் ஹெவனை நோக்கி பறப்பதற்கு, என்னுடைய சிந்தனை ஹெவனை நோக்கி பறப்பதற்கு நானும் தயாராகி கொண்டிருக்கிறேன். Waves in its plumes the various light. The various light. இந்த பறவைகள் மேலே பறந்து செல்லும் பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு ஹைட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு அளவினாலான சூரிய ஒளிக்கதிர்கள் அதை மேலே விடும். அதனாலதான் வேரியஸ் லைட்ஸ்ங்கிறோம். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி வரும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போனா சூரியனுடைய வேறு விதமான ஒளிக்கதிர்கள் படும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போட்டீங்கன்னா சூரியனுடைய வேறு பவர்ஃபுல்லான ஒளிக்கதிர்கள் வரும். இப்படி வேரியஸ் லைட்ஸ் மேலே படுகின்ற வகையில் இந்த பறவைகள் மேலே உயர்ந்து உயர்ந்து செல்லும். அதை போல என்னுடைய மனமும் ஹெவனை நோக்கி பறந்து பறந்து செல்கிறது. Such was that happy garden state. அதுதான் அந்த சந்தோஷம்தான் இந்த கார்டன்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிறது. ஒரு அமைதியான கார்டன்ல போய் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய சிந்தனைகள் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இந்த மனநிலை ஒவ்வொருவருக்கும் ஒரு கார்டன்ல ஏற்படுகிறது. While man there walked without a mat. Without a mat. மேட்னா துணை. துணை இல்லாமல் நடந்து சென்ற ஒருவனை போல. உங்களுக்கு தெரியும் ஆடம் அண்ட் ஈவ். ஆடம் அந்த தோட்டத்துல, கார்டன் ஆஃப் ஏடன், ஏடன் என்கின்ற தோட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடம் இருக்கிறார். ஆனா அவரோட துணைக்கு ஒரு மேட், ஒரு துணைக்கு ஒரு பெண், ஈவ் என்கின்ற பெண் வந்தவுடனே அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார். எப்படி ஒரு மேட் இல்லாத ஒரு மனிதன், அந்த மனிதன் ஆடம் என்கின்ற அந்த மனிதன் எப்படி மகிழ்ச்சியாக தெரிவானோ அதை போல அந்த ஈவனுடைய துணை இல்லாமல் தனியாக நடந்து செல்லுகின்ற ஆடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தானோ அதை போல் ஒவ்வொரு மனிதனும் இந்த கார்டனை சுற்றி வரும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். Such was that happy garden state while man there walked without a mat. After a place so pure, so sweet, what other help could yet be made? After a place so pure and sweet. அதுவரையிலும் அந்த துணை இல்லாத வரையிலும் அந்த இடம் பியூர் அண்ட் ஸ்வீட், தூய்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது ஆடமுக்கு. அதை போல தனியாக இங்கே வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படியே தங்களுடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு அப்படியே கற்பனையில் லயித்திருப்பார்கள். அது துணை இல்லாத ஆடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக அங்கே சுற்றி திரிந்தானோ அதை போல் இவர்களுக்கும் இனிமையாக இருந்தது. What other help could yet be made? But it was beyond a mortal's share. ஆனால் அந்த அமைதி என்பது பியாண்ட், அது அப்பால்பட்டது. ஃபார் மார்டல், உயிருடன் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த ஒரு நிலை அப்பாற்பட்டது. ஆடம் வேற வழி கிடையாது, அவனுக்கு ஒரு ஈவனுடைய துணை வந்துருச்சு. வந்த உடனே
மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி, ஆனால் துன்பமாக தான் இருந்தான். அது மாதிரி தான் இந்த கார்டன்ல அப்படி தனியாக இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் அது மார்டல், மனிதனுக்கு அப்படி தனியாக இருப்பது சாத்தியம் இல்லை. எப்படியும் அவளுக்கு ஒரு துணை, தன்னுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்றதுக்கு ஒரு துணை வந்துதான் சேரும். பட் இட் வாஸ் பியாண்ட் எ மார்டல் ஷேர் டு வாண்டர் சாலிட்டரி there. வாண்டர் சாலிட்டரி, சாலிட்டரினால் லோன்லி, தனியாக அங்கே சுற்றி திரிவதற்கு ஒரு மனிதனுக்கு அங்கே சாத்தியம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவனுக்கு யாராவது ஒரு துணை இருக்கத்தான் செய்வார்கள். Two paradises it were in one, to live in paradise alone. பாரடைஸ்ல நீங்க தனியாக இருப்பது என்பதே இரண்டு சொர்க்கத்திற்கு சமமானது. ஒன்று, நீங்கள் பாரடைஸ்ல இருக்கிறீங்க, ஒன்று. இரண்டாவது, நீங்கள் தனியாக இருக்கின்றீர்கள் வித்தவுட் எ மேன். கூட ஒரு பெண் துணை இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கின்றீர்களே, அது இரண்டாவது பாரடைஸ். ஸோ நீங்க பாரடைஸ்ல அலோனா இருக்கிறது என்பதே இரண்டு பாரடைஸ்களுக்கு சமம். Two paradises it were in one, to live in paradise alone. சொர்க்கத்தில் தனியாக இருப்பது என்பதே இரண்டு சொர்க்கங்களை அனுபவிப்பதற்கு சமம். How well the skillful gardener drew of flowers and herbs this new dial. இந்த கார்டனர் என்பது இந்த இடத்தில் கடவுளையும் குறிக்கும், அல்லது இந்த தோட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய, அதை செப்பனிடக்கூடிய கார்டனர், தோட்டக்காரனையும் குறிக்கும். How well the skillful gardener, எவ்வளவு திறமையாக இந்த தோட்டக்காரன் drew of flowers and herbs, இங்க இருக்கக்கூடிய பூச்செடிகளையும் herbs தாவரங்களையும் ஒன்றாக இணைத்து this new dial, the sun dial என்கின்ற சூரிய கடிகாரத்தை உருவாக்கி இருக்கிறார். அதாவது காலத்தை sun dial என்பது the creation of time. Who has created time? யார் இந்த காலத்தை உருவாக்கியது? இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களையும் செடிகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு சூரிய கடிகாரத்தை உருவாக்கியது இந்த தோட்டத்தின் கார்டனர். அதுபோல் இந்த உலகம் என்கின்ற தோட்டத்தில் ஒரு காலம் என்கின்ற ஒரு சன் டயலை உருவாக்கியவர் கடவுள். How well the skillful gardener drew of flowers and herbs this new dial, where from above the milder sun does through a fragrant zodiac run. இங்கிருந்து, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற சூரிய கடிகாரத்தில் இருந்து சற்று தொலைவில் இந்த sun, above the milder sun, ஏன்னா ஆங்கில நாட்டிலாம் சூரியன் வெப்பமே இருக்காது, அதனால the milder sun, இந்த சூரியன் does through a fragrant zodiac. fragrant, நறுமணம் மிக்க, ஏன்னா பூக்களினாலும் செடிகளினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான இந்த சூரிய கடிகாரம், அந்த இடமே நறுமணம் பொருந்தியதாக இருக்கிறது. அதுல இந்த சூரியனுடைய மைல்டு, லேசான ஒளிக்கதிர்கள் விழுது. and as it works the industrious bee, கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பீ, தேனீயானது அது கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த சன் இங்க இருக்கு, அப்போ இதற்கு இதுதான் நேரம் என்று கடினமாக உழைக்கின்ற மனிதனுக்கு தெரியும் காலம் எது என்று. Thus through a fragrant zodiac run, and as it works the industrious bee computes its time. கணித்து விடுகிறது. computes its time, அதனுடைய நேரத்தை கணித்து விடுகிறது. as well as we, நாம் எப்படி காலத்தை கணிக்கின்றோமோ அதை போல் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த தேனியும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இங்கே எங்கே விழுகிறது என்பதை வைத்து கணித்து விடுகிறது. How could such sweet and wholesome hours be reckoned but with herbs and flowers? The herbs, இந்த தாவரங்கள், flowers, இந்த மலர்கள், இவைகளை வைத்துக்கொண்டு நாம் காலத்தை கணிக்க முடியும். நேரம் மட்டுமல்ல, இந்த ஃப்ளவர்ஸ் பூக்குது அப்படின்னா அது இந்த மாதம், இந்த மரத்திலே பூ பூத்திருக்கிறது, இந்த பழம் பழுக்கிறது என்றால் அது இந்த மாதத்தை குறிக்கிறது என்று காலத்தை சரியாக கணிப்பதற்கு உதவுபவை இந்த பூக்களும் இந்த செடிகளும் மரங்களும். How could such sweet and wholesome hours be reckoned? reckoned கணிக்கிறது.
reckoned with herbs and flowers. herbs தாவரங்கள், flowers மலர்கள், இவைகள் தான் இந்த நேரத்தை மிகவும் சரியாக கணிக்க உதவுகிறது என்று ஒரு கார்டனை பற்றி அழகா. அப்பவே கார்டனுக்கு போனா இந்த காதலர்கள் தங்களுடைய பெயரை குறிப்பார்கள். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல இவன் கல்லுனாலேயே காதலி பெயரை வெட்டி வச்சுக்கிட்டு இருப்பான். அதை போல் அந்த காலத்திலும் மனிதர்கள் இப்படித்தான் இருக்கின்றார்கள், இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு கவிதையை நம்முடைய ஆண்ட்ரூ மார்வெல் எழுதியிருக்கிறார். திஸ் இஸ் தி கார்டன். தேங்க்யூ.